ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா, குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நூடுல்ஸ். வெஜ் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ஒரு கேப்சிகம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 கேரட் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், தேவையான ஸ்ப்ரிங் ஆனியன், ஒரு பெரிய வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், 7 பீன்ஸ் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி 250 கிராம் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நூடுல்ஸை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும். நெக்ஸ்ட் எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸை இந்த மாதிரி 2 பீஸாக உடச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நூடுல்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். நூடுல்ஸை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். நூடுல்ஸ் கொஞ்சம் வேகணும், ஓவராக குக் ஆகிடக்கூடாது. 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நூடுல்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ தண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபில்டரை வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிட்டேன். கடாயில் தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிட்ட அப்புறம் ஆனியன் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் ஃப்ரை ஆனால் போதும். நெக்ஸ்ட் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ் 3 சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் ரொம்ப குக் ஆகிடக்கூடாது, ஆஃப் குக் ஆனால் போதும். நெக்ஸ்ட் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெஜிடபிள்ஸ் ஆஃப் குக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வேக வச்சுருக்க நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எப்பவும் சைனீஸ் ஐட்டம் செய்யும் போது ஹை ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். நெக்ஸ்ட் 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டி அண்ட் யம்மியான வெஜ் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.